இவிஎம் அப்படின்றது பார்த்தீங்க அதனுடைய பேர் வந்துட்டு இட் இஸ் ஸ்டாண்ட் அலோன் டிவைஸ், எலக்ட்ரானிக் டிவைஸ். உச்சநீதிமன்றத்தில் வந்துட்டு விவிபேடு சிப்ஸ் 100% எண்ணி இவிஎம்மோட ஒப்பிட்டு முடிவுகளை அறிவிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கு நடந்து விட்டு வர நேரம் போது கரெக்டாக இன்றைக்கி தானே ராமநவமி. ஆமாம், தெரியாது. ராமநவமி பார்த்து அங்கே வந்துருக்குது அவங்களுக்கு எதிராக. நல்லா ஒரு முறை தான் பொத்தானை ப்ரெஸ் பண்ணுறோம். எப்படி அந்த ஓட்டு வேற ஒருத்தருக்கோ எலக்ட்ரானிக்ஸ்னாலே துல்லியம் தான். ஆனால் இங்கே மட்டும் பார்த்தா எலக்ட்ரானிக்ஸ் தப்பாகவே வேலை செய்யும் ஒருத்தருக்கு சாதகமாக. அப்போது இது ப்ரோக்ராம்லேயே பண்ணியிருக்கக்கூடிய மிஸ்சீஃப், கள்ளத்தனம், கபட நாடகம். ஸோ இதை தான் வச்சுக்கிட்டு இவங்க ஆட்சிக்கே வந்தாங்க 2019 பிஜேபி. ஏன்னா தேர்தல் ஆணைய விதிமுறை என்ன சொல்லுதுன்னா, இவிஎம்ல பதிவான வாக்குகளுக்கும் விவிபேட்டில் பதிவான வாக்குகளுக்கும் வித்தியாசம் வந்ததுன்னா விவிபேடு ஒரு சரின்னு எடுத்துக்கலாம், ஏன்னா சீட்டு கட்டாயம் விழுந்துருக்குதுன்ட்டு. இதுலேயே இவ்வளோ பெரிய ஃப்ராட் இருக்குது பாருங்க. நான் 10வது ஆளுக்கு போடுறது 1வது ஆளுக்கு எப்படி போயிட்டு ரிசல்ட் ஆகும்? இது ஒன்றும் புதுசு இல்லை. இது 2 சீட்டு தேர்தல் ஆணையம் விசாரிக்குது. நான் இந்த புத்தகம் எழுதுனதுக்கான எவிடன்ஸ் என்னன்னா, ஏன் ஓட்டு சரியாக பதிவாகுதான்றதை நான் கேட்குறேன். எனக்காக தான் கேஸ் போடப்பட்டிருக்க ஒழிய உனக்காகவும் கட்சிகளுக்காகவும் கிடையாது. அரண்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர். ஒரு டெக்னிக்கல் வணக்கம். கேரளால இப்ப மாதிரி வாக்குப்பதிவு நடந்த பொழுது ஒரு பட்டன் அமுக்கும் பொழுது 2 ஓட்டு வந்து அங்க பாரதிய ஜனதாவுக்கு பதிவாகிறது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்து இப்போ பரபரப்பாக வந்திருக்கு. நீங்கள் ஏற்கனவே இந்த வாக்குப்பதிவு இயந்திரமே கூடாதுன்றதில் தொடர்ச்சியாக பேசி வரக்கூடியவங்க, இந்த சம்பவங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? உச்சநீதிமன்றத்தில் வந்துட்டு விவிபேடு சிப்ஸ் 100% எண்ணி இவிஎம்மோட ஒப்பிட்டு முடிவுகளை அறிவிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கு நடந்து விட்டு வர நேரம் போது கரெக்டாக இன்றைக்கி தானே ராமநவமி. ஆமாம், தெரியாது. ராமநவமி பார்த்து அங்கே வந்துருக்குது அவங்களுக்கு எதிராக. நல்லா இதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். ஒரு முறை தான் பொத்தானை ப்ரெஸ் பண்ணுறோம். எப்படி அந்த ஓட்டு வேற ஒருத்தருக்கோ இல்லை ஒரு கட்சிக்கு 2 ஓட்டுக்கோ போகுது, ஒரே கேண்டிடேட்டுக்கு 2 ஓட்டு 2 முறையும் போகுது. எப்படி போகுது? எலக்ட்ரானிக்ஸ் தானே. எலக்ட்ரானிக்ஸ்ன்றது துல்லியம் தானே. நீங்கள் கேட்டீங்க ஏன் நீங்கள் இவிஎம்மை தொடர்ந்து எதிர்க்கிறீங்க அப்படின்றது இதுதான். எலக்ட்ரானிக்ஸ்னாலே துல்லியம் தான். ஆனால் இங்கே மட்டும் பார்த்தா எலக்ட்ரானிக்ஸ் தப்பாகவே வேலை செய்யும் ஒருத்தருக்கு சாதகமாக. அதான் எப்படி நம்ம கேட்டுட்ருக்குறோம். அப்போது இது ப்ரோக்ராம்லேயே பண்ணியிருக்கக்கூடிய மிஸ்சீஃப், கள்ளத்தனம், கபட நாடகம். ஸோ இதை தான் வச்சுக்கிட்டு இவங்க ஆட்சிக்கே வந்தாங்க 2019 பிஜேபி. இது தான் நம்ம சொல்கிறோம். இப்போ தேர்தல் ஆணையம் அது எப்படி பாரு அப்படி சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் நீதிபதிகள் சொல்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தை நோக்கி போகிறாங்க. ஒரே பட்டனை ஒரே ஒரு தடவை தான் பிஜேபிக்கு ப்ரெஸ் பண்ணுறாங்க. 2 முறை 2 சீட்டு கட்டாயம் விழுது. நம்ம என்ன சொல்கிறோம்? இவிஎம்மில் தான் ஃப்ராடு. இதுலையாவது விவிபேட்லையாவது இந்த சீட்டை கவுண்ட் பண்ணால் அதாவது சரியாக இருக்கும். ஏன்னா தேர்தல் ஆணைய விதிமுறை என்ன சொல்லுதுன்னா, இவிஎம்ல பதிவான வாக்குகளுக்கும் விவிபேட்டில் பதிவான வாக்குகளுக்கும் வித்தியாசம் வந்ததுன்னா விவிபேடு ஒரு சரின்னு எடுத்துக்கலாம், ஏன்னா சீட்டு கட்டாயம் விழுந்துருக்குதுன்ட்டு. இதுலேயே இவ்வளோ பெரிய ஃப்ராட் இருக்குது பாருங்க. இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் உங்களால்? இல்லை, இது வந்து ஒரு டெக்னிக்கல் எரர் அப்படின்னு அவங்க இவங்களே சொல்கிறாங்க. அது எப்படி டெக்னிக்கல் எரர்? இதை ரெண்டுத்தையும் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். டெக்னிக்கல் அப்படின்றதுல எப்படி எரர் வரும்? இல்லை, அவர் அங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்ப இவங்களை வந்து நம்ம ஆணையம் கண்ட்ரோல் பண்ணுறது, அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து மாற்றி செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி வாதம் வச்சுருக்காங்க. இந்த இது வந்துட்டு இவிஎம் அப்படின்றது பார்த்தீங்க அதனுடைய பேர் வந்துட்டு இட் இஸ் ஸ்டாண்ட் அலோன் டிவைஸ், எலக்ட்ரானிக் டிவைஸ். ஸ்டாண்ட் அலோன், இது உள்ள சுற்றிலும் எதுவுமே கிடையாது. அதை இயக்கிறது ஒரு சிப். அந்த சிப்புக்கு இருக்கக்கூடிய மெமரி, ரைட்டா, அதில் அப்படியே தான் பதிவாகும். அதான் இவங்க சொல்கிறது. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னோம்னா, அப்படியே பதிவாகும் அப்படின்றது இல்லை, அப்படியே யாருக்கு பதிவாகுன்றது தான். 1 2 3 4 5 6ன்னு 16 பேர் இருக்கான் ஒரு பேலட்டில். நான் 10வது ஆளுக்கு போடுறது 1வது ஆளுக்கு எப்படி போயிட்டு ரிசல்ட் ஆகும்? இது டெக்னிக்கல் எரர். அதுக்கு பேர் டெக்னிக்கல் எரர், ப்ரோக்ராமிங்கா? தொழில்நுட்ப பயன்படுத்தக்கூடியவர்கள் வந்து வெளியிலேருந்து வந்து அதை செய்யும் பொழுது நடந்த ஒரு பிழையாக மாறிடுச்சுன்றது முடியாது. அதான் முடியாதுன்றாங்களா அவங்களே? வெளியிலேருந்து எதுவுமே பண்ண முடியாது, ஹேக்கிங் இஸ் இம்பாசிபிள் அப்படின்றாங்களே தேர்தல் ஆணையம். அப்போ எப்படி இது நடக்குது? ஒரு தடவை நான் அமுக்கினேன், ஓகே, இவிஎம்மில் பதிவாச்சு. எங்கே போய் பதிவாச்சு எதுவும் தெரியாது. விவிபேட்டை நான் பார்க்குறேன், தாமரை சின்னம் வருது. தாமரையில் தான் போட்டேன், தாமரை சின்னம் வருது. ஆனால் 2 சீட்டு என் கட்டாயம் வந்துச்சு. எப்படி அது? இது ஒன்றும் புதுசு இல்லை.
இது 2 சீட்டு தேர்தல் ஆணையம் விசாரிக்குது. நான் இந்த புத்தகம் எழுதுனதுக்கான எவிடன்ஸ் என்னன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதி அதுக்கு பேர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஹூப்ளி தர்வார் விவிபேட் இவிஎம் விவிபேட் வேறுபாடு நிறுத்தி வைக்கப்பட்ட தேர்தல் முடிவுன்னு பக்கம் 39 நான் எழுதியிருக்கிறேன். அந்த ஹூப்ளி தார்வாடு தொகுதியில் 2018 சட்டப்பேரவை தேர்தலில் அங்கே போட்டியிட்டவர் பாஜக தலைவர்களில் ஒருவரான ஜெகதீஷ் ஷட்டர், கர்நாடகா சீஃப் மினிஸ்டராக இருந்தவர். அவர் போட்டியிட்ட தொகுதி. அந்த தொகுதியில் வந்துட்டு வாக்குச்சாவடி எண் 135A என்றாங்க. முதல்ல விவிபேடை இவிஎம் பார்த்துட்டு கவுண்டரில் எழுதிக்கிட்டாங்க. அப்புறம் விவிபேட் 5 இதுதான் என்றதுக்காக அதை எடுத்து அதில் இருக்கிற சீட்டெல்லாம் எடுத்து போடுறாங்க. எடுத்து போட்டேன்னா இவிஎம்மில் பதிவான ஓட்டை விட மொத்த ஓட்டுகளை விட இதில் 207 சீட்டு கூடுதலாக இருக்குது. 1-2 இல்லை, 207. ஒரே ஒரு பூத்தில் அதிகபட்சம் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா 900 to 1000 ஓட்டு தான் ஒரு பூத்தில். 207 ஓட்டு டிஃப்ரென்ஸ் வருது. இதில் வந்துட்டு ஒரு 65% தான் 650 ஓட்டில் 650 ஓட்டு 650 ஓட்டுக்கு மேலே 207 ஓட்டு விழுந்துருவது. இது எப்படி? இதுலேருந்து கனெக்ட் ஆகி அதுக்கு போகுது லிங்க்கு. நம்ம போடுற பேலட் யூனிட்லேருந்துட்டு அந்த ஒயர் இங்கே நேராக விவிபேட்டுக்கு போயிட்டு விவிபேட்லேருந்துட்டு ஒரு ஒயர் போயிட்டு மெயின் யூனிட்டுக்கு போகுது. புரியுதுங்களா? கண்ட்ரோல். அப்போது இங்கே பதிவு வருது, அங்கே பதிவு ஆகணும் இல்லை. இங்கே 207 கூட இருக்குது, அங்கே கம்மியாக இருக்குது. எப்படி? ஓட்டு எண்ணிக்கையை நிறுத்தி விட்டாங்க. நிறுத்திட்டு அவன் கேட்குறான் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட என்ன பண்ணுறதுன்னு. உடனே தேர்தல் ஆணையம் சொல்லுது, நம்முடைய விதி என்ன, இந்திய தேர்தல் ஆணையத்தின் தேர்தல் நடைமுறை விதி எண் 56 விதி எண் 56 துணைப்பிரிவு 6H படி மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்திற்கும் ஒப்புகை சீட்டு எந்திரத்திற்கும் இடையிலான வாக்குப்பதிவு எண்ணிக்கையில் வேறுபாடு காணப்பட்டால் ஒப்புகை சீட்டு எண்ணிக்கையை இறுதியானது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வளோதான் கொடுத்துருக்கிற எக்ஸ்பிளனேஷனு. என்ன கேள்வி என்னன்னா, அது எப்படி ஆச்சு? நீ தேர்தல் ஆணையம், உங்கள்கிட்ட ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி டிஎஸ்சின்னு ஒன்று இருக்குது. அவங்க தான் தேர்தல் ஆணையத்தினுடையவங்களுக்குலாம் அவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது. பார்த்து செய்யுங்கப்பா, நம்ம பிஜேபி ஆட்சிக்கு வரணும் அப்படி சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க அவங்களோட ஆஃபீஸ்க்குள்ளே. புரியுதுங்களா? இப்படி தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் 5 வருஷமாகவே. அவங்க போயிடுவாங்க. அது யார் பண்ணுறது? அப்போது இது நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த மெஷினை இயக்கக்கூடிய அந்த சிப்பில் இந்த வேலையை செய்யாமல் இது இப்படி நடக்காது. அவ்வளோதான். இப்போ நான் உங்களுக்கு நம்பரை போடுறேன், அந்த ஃபோன் உங்கள்கிட்ட தான் வரணும். அந்த நம்பர் உங்களுக்கு மட்டும் தான் அசைன் பண்ணியிருக்கு. உங்களையும் என்னையும் கண்ட்ரோல் பண்ணுறது நமக்கு கொடுத்துடக்கூடிய சிம் கார்டு. சரிதானே? இதுவும் கரெக்டான சிக்னல் அங்கே அனுப்பணும். அந்த சிக்னல் உங்களுடைய சிம் கார்டு கரெக்டாக போனதுன்னு தான் இது ஒர்க் ஆகும். நான் ஒன்று போட உங்களுக்கும் இவருக்கும் ஒரே நேரத்தில் ஒரு ஃபோன் போகுமா? போகாதில்ல. இதுவும் எலக்ட்ரானிக்ஸ் தானே, இதுவும் சிப்பு தானே. இது இத்தனைக்கும் வந்துட்டு பல லட்சக்கணக்கான பேரை கனெக்ட் பண்ணுறது. இதுலேயே அந்த மாதிரி ஆகுறது இல்லையா? ஆயிருக்கா எப்போயாவது? அப்படி போட்டால் என்ன ஆகும்? நீங்கள் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒருத்தன் பொண்டாட்டிக்கு ஃபோன் போட்டோன்னா அது பக்கத்து வீட்டுக்கார பொண்டாட்டிக்கு போச்சுன்னா என்ன ஆகும்? 4 முறை. எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வரேன், எலக்ட்ரானிக்ஸ்னாலே தொல்லியம். இவங்களை பொறுத்த வரைக்கும் இது ஃப்ராடு. இல்லை, ஏதோ ஒரு இடத்துல நடந்துருச்சு அப்படின்னு பார்க்க முடியாது இல்லையே. இது மாதிரி நிறைய நடந்துருக்கு. அது சொல்லட்டும் தேர்தல் ஆணையம். நீங்கள் சொல்லுதில்ல தேர்தல் ஆணையம், வி ஆர் பெயின்டு பை த வே ஆர்குமெண்ட்ஸ் ஹஸ் பீன் புட் ஃபோர்த் அகெயின்ஸ்ட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வலிக்குது அவங்களுக்கு. ஏன் உனக்கு வலிக்குது? என்னுடைய உரிமை உனக்கு வலிக்கக்கூடாது. என்னுடைய உரிமைக்கான காவலன் நீ. ஏன் ஓட்டு சரியாக பதிவாகுதான்றதை நான் கேட்குறேன். எனக்காக தான் கேஸ் போடப்பட்டிருக்க ஒழிய உனக்காகவோ கட்சிகளுக்காகவோ கிடையாது. நான் ஒரு ஓட்டு போடுறேன், அந்த ஓட்டு நான் எந்த வேட்பாளருக்குன்னு நான் நினச்சி போட்டுறோம், அந்த வேட்பாளர் கணக்கு போனதுக்கு என்ன அத்தாட்சின்னு நான் கேட்குறேன். இல்லை, இருக்குது விவிபேட் அத்தாட்சின்னு. விவிபேட்டை பார்த்தீங்கன்னா 2 சீட்டு கட்டாயம் விடுது. அப்போ என்ன சொல்லுவேன்? இந்த மாதிரி இப்படி இல்லை. டோலியாபாத் அப்படின்ற இன்னொரு இடம், அந்த இடத்துல என்ன ஆச்சு பாருங்கள். இது பக்கம் 37. இங்கு மற்றொரு நிகழ்வை சுட்டி காட்ட விரும்புகிறேன். கோவா தெற்கு மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட கன்காலிம் சட்டப்பேரவைக்கு தொகுதியில் உள்ள டோலியாபாத் வாக்குச்சாவடி எண் 34 வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்னால் சோதனை வாக்குப்பதிவு டெஸ்ட் பேலட் செய்து பார்த்தனர். அப்போது ஒவ்வொரு கட்சியினருக்கும் முறையே 9 வாக்குகள் பதிவு செய்தனர். இப்போ இதே தான் வந்துட்டு இங்கே காசர்கோட்டை நடந்திருக்குது.
பிறகு முடிவுகளை காண ஒவ்வொரு பொத்தானாக அழுத்திய போது பாஜகவிற்கு 9 வாக்குகளுக்கு மேலாக 17 வாக்குகள் பதிவாகி இருந்தது. ஆச்சா, அடுத்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சிக்கு வேட்பாளருக்கு போட்ட 9 வாக்குகள் சரியாக பதிவாகி இருந்தது. ஆம் ஆத்மி வேட்பாளருக்கு 8 வாக்குகள் மட்டுமே காட்டியது. சுயேட்சை வேட்பாளருக்கு 1 வாக்கு மட்டுமே கிடைத்தது. ஸோ திருடிட்டாங்களா? இதெல்லாம் ஆதாரத்தோட போட்டது. இதோ எழுதியிருக்கிறேன்னா இப்போ இது என்ன சொல்கிறேன் அப்படின்னோம்னா, இது ரொம்ப நாளாக நடந்துகிட்டு வருது. அவனே சொல்கிறான், ஒரு ஆடில் சொல்கிறான். நான் இதெல்லாம் என் புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறேன். 8 இடத்துல நடந்திருக்குது இந்த மாதிரி வேறுபாடு காணப்பட்டது. எவ்வளோ காணப்பட்டது? நான் என்ன சொல்ல, வேறுபாடு காணப்பட்டது. அது எப்படி வேறுபாடு வந்துச்சு அது சொல்லு. எலக்ட்ரானிக்ஸில் எப்படி வேறுபாடு வரும்? அப்போது அந்த ப்ரோக்ராமிங்கில் கிராக்கிங் இந்த மாதிரி ஒரு மிஸ்சீஃப் பண்ணது உச்சநீதிமன்றம்னு சொல்லுது. அது நல்ல மிஷின் தான். ஒரு பயாஸோட ஹியூமன் அப்ரோச் பண்ணும்போது தான் அது மாறுது. அந்த அளவு தெரியுது இல்லை உச்சநீதிமன்றத்துக்கு. மனித தலையீட்டின் காரணமாக அது மாறுது தெரியுது இல்லை. அப்போ மனிதன் தலையீட்டின் மூலம் மாற்றக்கூடிய ஒரு மிஷினை எப்படி நீ ரிலையபிள்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு வழக்கை நடத்திட்டு இருக்கிறனால தூக்கி போட்டு போடன்னு சொல்ல வேண்டியதானே? நியாயமா நான் சொல்றது? மனித தலையீடு இல்லாமல் அது நல்லா தான் இருக்கும். ஆமாம், சிப்புக்கு என்ன இருக்குது? சிப்புக்கு பிஜேபின்றது தெரியுமா? அது 1, 2, 3 நாளில் தான் அது ஒர்க் பண்ணுது. அனலாகு அதுக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம தான் வைக்கிறோம். இந்த 2ஆவதுல ஓடுறவனுக்கு 3 ஓட்டில் 1 ஓட்டு, மேலே ஓடுறவனுக்கு கொண்டு போ அப்படின்றது. இது என்ன? இது வந்துட்டு அந்த சின்னத்தை ஏற்றும் போதே பண்ணக்கூடிய வேலை செஞ்சது தான் அது. எது விவிபேட்டில் வர்றது. இதுதான் தேஷ்பாண்டே சுட்டி காட்டினார். ஒரு மாதத்துக்கு முன்னாடி வெளியான டேட்டா. இதே விவிபேட்டில் வச்சோம் நம்ம வந்துட்டு இதே விஷயங்களை ஹேக்கிங்கை பண்ணலாம் அப்படின்னு சொன்னது அவர் தான். ஸோ கரெக்ட் பண்ணணும் அவர் சொன்னது இதுதான். ஒரே ஒரு ஸ்டார் கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா ஓட்டுங்க கரெக்டாக அதுக்கு போய்டும் அப்படின்றாங்க. 30 ஓட்டு வாங்குறோம், 40 ஓட்டு வாங்குவோம், 60 ஓட்டு வாங்குவோம். எல்லாம் நடக்கும். ஏன் பாஜக கூட்டணி சேர்ந்து எல்லாரையும் தாமரை சின்னத்தில் நிற்க சொல்லிச்சு இங்கே தமிழ்நாட்டில்? அதனால தானே ஓபிஎஸும் தினகரனும் பல்லடம் கூட்டத்திலேருந்து ஓடி போயிட்டாங்க. இதெல்லாம் தெரியும். ஏன் நீ வந்துட்டு தாமரை சின்னத்தில் நிற்க சொன்ன? தாமரை சின்னத்தில் வேலை செஞ்சு வச்சுருக்கிறோம் முதல்வரா, வா வந்து நில்லு, ஈஸி அப்படி தானே சொல்லியிருக்கிறேன். அவன் என்ன பண்ணா, ஈஸி உனக்கு, எனக்கு எதிர்காலத்து அரசியல் இல்லை, காலி பொண்ணு ஓடிவிட்டான். அதுக்கப்புறம் போய் கெண்டியில் இருக்கக்கூடிய 5 5 ஸ்டார் ஹோட்டலில் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டாந்து குக்கரில் 2 இடம் தான் சொல்லி போட்டு நிறுத்தி வச்சுருக்கிறான். அவருக்கு ஒரே சுயேட்சை, ஒரு பலாப்பழத்தை தூக்கிட்டு அவர் ராமநாதபுரத்தில் வளம் வந்துட்டு இருக்காரு. புரியுதுங்களா? இல்லை, தேசிய கட்சின்னு இருந்தாலுமே இப்போ முதல் ஒரு சில இடங்களில் இடம் பிடிச்சாலும் நம்ம நேம் படி மாறிடும் அப்படின்னு வரும்போது ஒரு கான்ஸ்டியூன்சியில் வந்து நிறைய பேர் இருந்தால் தானே இந்த மாதிரி வேலைகளை செய்ய முடியும். அவ்வளோ மிஷின்ஸை எப்படி இது பண்ண முடியும்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. ப்ரோக்ராமிங்கில் பண்ணி வச்சிருக்கிறானே. எந்த பட்டன் 1, 2, 3ன்றதுல மாறாதுக்கு தான் ஒரு அதான் நல்லா கேளுங்க, எப்படி மாறிட்டு நல்லா கேட்டிங்கல்ல. இப்போ இந்த அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் மேலே 1, 2 காங்கிரஸும் பிஜேபியும் தான் இங்கே, ரைட்டா? அடுத்தபடி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள் அடுத்த 2 இடமும் 3 இடமும். அதுக்கப்புறம் பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத கட்சிகள், நாம் தமிழர் மாதிரி. அதுக்கப்புறம் சுயேட்சைகள். இதெல்லாம் வழிச்சு போடுறதுக்கான ஏற்பாடு. நான் என்ன கேட்குறேன்னா, எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணேன்? நான் எதுக்கு வேணாலும் ஓட்டு போட்டு போகிறேன், நீ ஏன் முன்னுரிமை கொடுத்தாங்களே முன்னாடி தூக்கி வருகிற? எனக்கு ஏதாவது கட்டாயம் இருக்கா? பதிவு செய்யப்பட்ட தேச கட்சி பார்த்து போடணும், பதிவு செய்யப்பட்ட மாநில கட்சி நான் எனக்கு எது ப்ரிஃபரன்ஷியல் இது நீ கொடுக்குறியா? பேலட்டில் இது இல்லையே. அகர வரிசை இப்படி தானே பேலட் இருந்தது இல்லையா? நான் 1984 தேர்தலில் உதாரணம் பண்ணுவோம். தென் சென்னை 3வது இடத்துல 4வது இடத்துல செழியன் இருந்தார், தலை சிறந்த நாடாளுமன்றவாதி, தென் சென்னை வேட்பாளர், ஜனதா டிஎம்கே ஆதரவோட. 60வது இடத்துல வைஜெயந்திமாலா பாலி நின்னாங்க, காங்கிரஸ் வேட்பாளர் அவர் தான். தென் சென்னையில் படித்தவங்க நிறைய இருக்கிற ஒரு தொகுதி இல்லையா, வைஜெயந்திமாலா ஜெயிச்சாங்க. 60வது இடத்துல இருக்கிறவங்களை தேடி போயிட்டு ஓட்டு போட்டுருக்கிறாங்களா இல்லையா? நீயா தூக்கிட்டு வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் முன்னாடி எடுத்துட்டு வந்துட்டு அதை அரேஞ்ச் பண்ணி வைக்கிற? அப்போ ஏற்பாடு தானே அது. உனக்கு யார் நாடாளுமன்றத்தில் வாதிச்சியா? அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சி முன்னாடி, அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி அடுத்தபடியாக, பதிவு செய்யப்பட்ட கட்சி அடுத்தது அப்படின்றதுக்கு பேர் லெவல் பிளேயிங் ஃபீல்டு. அது சொல்லுங்களேன் நீங்கள். நீ அதுதானே என்ஷூர் பண்ணணும். எங்கே இருக்குது லெவல் பிளேயிங் ஃபீல்டு?
ஸோ இவ்வளவு ஃப்ராடுலன்ஸும் இவ்வளோ காலத்தில் ரொம்ப திட்டமிட்டு நிறைவேற்றான். அதான் சொன்ன, இது தூக்கி போடு, அழிச்சிருது, வா பேப்பர் பேலட்டுக்கு வா. ஏன் உலக நாடுகள் ஃபுல்லாக பேப்பர் பேலட்டில் பண்ணுறான்னா அதான் இன்னைக்கு மேலும் ஒரு இடத்துல அது வந்துருக்குது பல இடங்களில். ஸோ இந்த மாதிரி கேமராமேன்கள்லாம் வந்துட்டு போகிறாங்கல்ல இவங்களோட தேர்தல் அதிகாரிகளோட, அவங்களுக்கு நிறைய தெரியும் இது எவ்வளோ மிஷினில் வருதுன்னு. ஒரு மிஷின்லையும் சரியாக இருக்காது. நீ வா, வேற என்ன பண்ணுறது, நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ட்டு. உடனே இது தமிழ்நாட்டில் 68,000 பூத்து தான், 68,000 பூத்து தமிழ்நாட்டில் இருக்குது, ரைட்டா? நீ ஏன் வந்துட்டு 80,000 யூனிட் வச்சிருக்கிற? ஏன்னா மால் ஃபங்க்ஷனிங். இதை கண்டுபிடிக்கப்பட்ட மால் ஃபங்க்ஷனிங், இல்லாட்டி அப்படியே ஓடும். இல்லை அதான் இப்போ அவங்க சொல்றது அதான், வந்து எந்த மிஷின் எந்த தொகுதிக்கே போகும்னு தெரியாது, அது எப்படி வந்து அனுப்பிச்சு யாருக்கு போகிறோம் அப்படின்னு பாருங்க. இங்கே தொகுதிக்கு எந்த மிஷின் எந்த வேட்பாளர்ன்ற கதையே கிடையாது, புரியுதுங்களா? இதெல்லாம் முன்னாடியே முடிவு எடுத்துட்டு அவங்களும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கிறானுங்க. இப்போ வந்துட்டு சிவகங்கை யாருக்கு போக போகுது அப்படின்றது காங்கிரஸ் திமுக கூட்டணியில் ஒரு மாதம் முன்னாடி உங்களுக்கு தெரியாதா? ஸோ சிவகங்கையில் நிற்க போகிறவர் யார்? காங்கிரஸ், அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சி. இன்னொன்று என்னது, பாஜக. அவங்க தானே எதிர்த்து போடுறாங்க சிவகங்கையில். ஸோ 1-2 வந்துட்டு பாஜக, இவங்க 2 பேர், ரைட்டா? முடிஞ்சு போச்சு. இப்போ மாநில கட்சிகளே கிடையாதுங்க. மாநில அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி அதிமுக வரும் அடுத்தது 3ஆவதா, புரியுதுங்களா? ஸோ எல்லாமே தெரியும் எல்லாருக்கும். அப்போ முன்கூட்டியே பண்ணிட முடியும். முன்கூட்டியே பண்ண வேணாங்க, அப்படி ப்ரோக்ராம் பண்ணி இருக்குது மிஷினு. அதனால தான் இவங்க மாட்டிக்கிறது. அப்பப்போ பண்ணாங்க அப்படின்னோம்னா தப்பிச்சிடலாமே. அந்த பூத்தில் அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு தேவையான 1600 மிஷினை இவங்க ஏற்பாடு பண்ண முடியாது அப்போதைக்கு. இந்த 1, 2, 3 அகரவரிசையில் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க பண்ண முடியும், புரியுதுங்களா? நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் 2ஆ விழுந்துச்சு அதை சொல்லு, அதுக்கான காரணத்தை சொல்லு. தவறி விழுந்துருச்சு அப்படின்னா அது என்னது அது? எனவே ஃப்ராடுலன்ஸ் இதில் வந்துட்டு நடக்குது அப்படின்றதுக்கு தான் இவ்வளோ பெரிய புத்தகம் நான் எழுதியிருக்கிறேன். இவர் 400 சீட்டு சொல்கிறாருல, கடைசியாக சொல்ல வரேன், இது மாதிரி நிறைய ஆதாரங்களை நான் எழுதியிருக்கிறேன். இங்கே ஒரு கட்சி, ஒரு போலிங் நடக்குது. போலிங் நடத்துறதுக்கு பிற்பாடு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னோம்னா, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறீங்க. அப்புறம் ஒரு நாளில் எடுத்து எண்றீங்க. 1 மணிக்குள்ளே முடிவெல்லாம் அறிவிச்சிடுறீங்க. 6 தொகுதி ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கும், ரைட்டுங்களா? அதுக்குள்ளே எப்படி இப்போ பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் ஒரு 10-15,000 கூட வரும் சொல்லுங்க. அங்கே உக்காந்துக்கிட்டு ஒரு மாதம் வச்சுருந்தார் சார், தாங்க முடியாது, குட்டி போட்டுச்சுங்களா? இந்த மாதிரி இந்தியாவில் 373 தொகுதி கேஸ் ஆயிருது உச்சநீதிமன்றத்தில். அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸும் காமன் காசஸும் போட்ட வழக்கு விசாரிக்கப்படாமலேயே. அதனால தான் சொல்ல வரோம். இதில் வந்து ஏன் இப்போ ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு இத்தனை இடங்கள்ல இருந்து எடுத்து நம்ம வந்து விவிபேடை வந்து ஒரு பரிச்சார்த்தமாக செக் பண்ணுறோம் அப்படின்றத தாண்டி இப்போ முழுமையாக செக் பண்ணும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள் வெளியில் வந்துடும்ன்றது? ஆமாம், இந்த முரண் வெளில வந்துடும். இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ நிறைய இடங்கள்ல இருக்கக்கூடிய. ஆமாம், நீங்கள் ஒன்று இப்போ அவங்க என்ன சொல்கிறாரு, ஒரு பிரசாந்த் பூஷனுடைய கன்டென்ஷன் என்ன, ஆஸ் அ லாயர், அட்வொகேட், சீனியர் அட்வொகேட்டு, அவர் ஒன் ஆஃப் த பார்ட்டிஸ். அவர் வந்துட்டு அவர் என்ன கேட்குறாரு, சைமல்டேனியஸாக இந்த பூத்து 138 பூத்து இதை என்ட்ரி அப்படின்னோம்னா இவிஎம் எடுத்துடும், அடுத்தது 2த்தையும் வச்சு எண்ணி ஒப்பிட்டு ரெக்கார்ட் பண்ணிக்க ஓ, அப்போதைக்கு மிஷினை உள்ளே வை, ஒப்பிட்டு அறிவிக்கும் போது எதில் சரியாக இருக்கும், 2த்துல 1க்கும் வித்தியாசம் வந்துச்சுன்னா இது. இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய 10,70,000 பூத்தில் ஒரு 3 லட்சம் பூத்தில் வந்ததுன்னா ஒரு வழியாக அதை தூக்கி குப்பையில் எறியலாம்ல. அதுக்காகத்தான் எல்லாத்தையும் என்னன்றது. ஏன்னா வி ஆல் நோ ஃபார் ஷுர். ஒன்று வேணாம், இங்கே இருக்கிற இடத்துல ராஜீவ் காந்தி ஹைவேல போயிட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு வராங்கல்ல, ஐடி கார்டு கேட்டுங்க, இந்த இவிஎம் வச்சுட்டு ஃப்ராடே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பாருங்களேன். 199 பேர் சிரிப்பான். அப்படிதான் ப்ரோக்ராம் தான் வேலை. சரி, இந்த வழக்கு போகிற விஷயங்களை பார்த்து நீங்கள் என்ன எப்படி போகும் அப்படின்னு பார்க்குறீங்க சார்? இப்போ எனக்கு அவர் நீதிபதிகள் மேலெல்லாம், நீதிமன்ற நீதிபதிகள் மேலெல்லாம் அதில் நம்பிக்கை இல்லைங்க. நான் பியோராக நான் சொல்ல வரேன். இந்த மாதிரி 4 விஷயங்களை எடுத்து சொன்னாலே போதும். இதோ இன்றைக்கி நடந்துச்சு எப்படின்னு கேட்கணும். அங்கே போனேன், டெஸ்ட் பண்ணி அது என்னன்னு பாரு, எப்படி நடந்துச்சு சொல்லு. உன் டெக்னிக்கல் கமிட்டி, டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, வி ஆர் பெயின்ட் டு சீயிங் த ஆர்குமெண்ட்ஸு. இந்த கதையெல்லாம் வேணாம், அது அழுகிற இடம் கிடையாது, ஆர்கியூ பண்ணுற இடம். எப்படி ஆச்சு சொல்லு. இதே மாதிரி ஒரு இடத்துல இல்லை, நாடு முழுவதும் பல இடங்களில் நடந்துருக்குது.
எனக்கும் தெரியும், இவங்களுக்கு தெரியும். எப்படி நடந்தது சொல்லு, விளக்க முடியல, தூக்கி எறி, பேப்பர் பேலட்டை கொண்டு வா, டிக்ளேர் எலெக்ஷன் ஒன்லி ஆஃப்டர் அப்டைனிங் பேப்பர் பேலட்ஸ். இந்த தேர்தல் அறிவிப்பை திரும்ப பெறு. அவ்வளோதான், ஒரே அடி. கொஞ்சம் பரபரப்பாக பார்க்குற வழக்குனால இந்த தேர்தல் எதுவும் தாக்கமாக இருக்க போகிறது இல்லை. அப்படி இல்லை அப்படின்னோம்னா அந்த நாட்டில் மறுபடியும் ஒரு அநியாயம் நடக்கிறதுக்கு நீதிமன்றமே துணை போனதாக அர்த்தம். உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றிங்க ஐயா.